கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் கிறிஸ்துவுக்குள் 6வது அன்பான வசனம். அன்பு சகோதர நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 வருடம் பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான் தேசத்திலிருந்து தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இங்கு யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம், அவர்களின் சாக்குகளில் கர்த்தர் பணத்தை புதையலாக கட்டளையிட்டார் என்பதை. இன்றைக்கும் நீங்களும் கூட எதிர்பார்த்து செல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தும் ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை, மறைத்து வைக்கப்பட்ட உங்களின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கைகளில் அவைகளை புதையலாக கிடைக்கும்படி பெற்று தருகின்றார். நீங்கள் எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் எவற்றுக்காக காத்திருக்கிறீர்களோ அது ஒருவேளை சரீர சுகமாக, நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நல்ல பதிலை காணும்படி கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே நமக்கு இப்படியாக வருகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் முதலாவதாக நம்முடைய தேவன் செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும்.
அவர் சொல்லுகிறார், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அங்கே நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக வருகிறதாம், மகிமையிலே நிறைவாக்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாதாரண நிறைவாக்குதல் அந்த இடத்திலே இல்லை. தேவனுடைய மகிமையின் மூலமாகத்தான் குறைவுகள் எல்லாம் கர்த்தருக்குள் இங்கே நமக்கு நிறைவாக கிடைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் ஆண்டவரை குறித்து மகிமையின் ராஜா என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்படியாக மகிமை பொருந்தின அந்த ராஜா இந்த நாட்களிலே நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உன்னை என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்குள் அங்கே மகிமையிலானே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய மகிமையினால் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவாரா இருந்தால் அதைவிட வேறு என்ன காரியம் நமக்கு இந்த நாட்களில் தேவையாக இருக்கிறது? அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் அவருடைய மகிமை இந்த நாட்களிலே நம்மை நிரப்புமா இருந்தால் அங்கே நாங்கள் எதையும் அவரிடத்திலே இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்று யாத்ராம புஸ்தகத்திலே சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே இறங்கின வேளையிலே மோசேனுடைய முகம் இந்த நாட்களிலே என்ன செய்தது? பிரகாசித்ததாம் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரண மனுஷனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசே மத்தியிலே பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே அழைக்கிறார். மோசனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிற வேளையிலே 3 பகுதிகளாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அரண்மனை வாழ்க்கை, அங்கே ஆடுகளை மேய்க்கிற வாழ்க்கை, 3ஆவதாக தேவனுடைய அழைப்பினுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறதாம்? ஒரு மகிமையின் அழைப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் மோசே அழைத்த வேளையிலே பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஒரு மகத்துவமான ஒரு அழைப்பை இந்த நாட்களில் மோசேயை கொடுத்திருந்தார். அந்த அழைப்பின்படி இந்த நாட்களில் மோசே அந்த ஜனங்களை இந்த நாட்களில் அங்கே வனாந்திரத்திலே நடத்தி சென்றார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இன்றைக்கு நம்மை கூட இப்படியாக அழைத்து தன்னுடைய ஜனங்களை இந்த நாட்களில் நடத்தும்படியாக கூப்பிடுகிற அழைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகள் என்ன குறைவுகளா இருக்கிறதோ எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையினால் நாட்களில் நிறைவேறும். ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அந்த மகிமை நம்மை காக்கிறது மட்டுமல்ல, அந்த மகிமையினுடைய பிரகாசம் இந்த நாட்களிலே நம்மை நடத்துகிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.